6 மாசத்துக்கு மேலா சக்கரை நோய் இருந்ததா சொல்றாங்க. பாத எரிச்சலா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? சித்த மருத்துவத்துல அவங்களுக்கு எந்த அளவு மருந்துகள் தேவைப்பட்டது? இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மருந்து சாப்பிட்றப்போ நல்லா இருந்தது. ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸோ, ஒரு 2 டேஸ் விட்டுட்டோம்னா திருப்பி அந்த எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மயக்கம் இருக்க மாதிரி இருக்கும். மாசமே எனக்கு மருந்து வேண்டாம், என் நல்லா இருக்கு என் உடம்பு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொன்னோம், ஒரு 2-3 மாசம் சாப்பிட்டு உடம்புல ஊறட்டும், அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். எங்க அம்மா 15 வருஷமா சுகர் இருக்குன்னு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு இப்படி சின்ன வயசுல இருந்துச்சு, பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களே, நமக்கு சுகர் வந்துச்சேன்னு இப்ப நிம்மதியா இருக்கு. எல்லாருமே இங்க போலாமே, இந்த மருத்துவர்கிட்ட எல்லாருமே போலாமே, ஏன் இது தெரியாத இருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. என்ன நேயர்களே, உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கா? பல வருஷங்களா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? இன்சுலின் போடுறீங்களா? தாராளமா நீங்க இன்சுலின் போடுறீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா, சித்த ஆயுர்வேதால மருந்துகள் சாப்பிட்றீங்க, தொடர்ந்து கண்டினியூ எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல ஒரு முறை உணவு மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு. அவங்களுக்கு அருகில புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேலா சக்கரை நோய் இருந்ததா சொல்றாங்க. பாத எரிச்சலா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க? சித்த மருத்துவத்துல அவங்களுக்கு எந்த அளவு மருந்துகள் தேவைப்பட்டது? இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சித்த மருத்துவம் மட்டும்தானா, இல்ல மற்ற மருத்துவங்கள் அதுக்கு துணை புரிஞ்சதா அப்படின்ற பல்வேறு கோணத்துல ஒரு அற்புதமான தெளிவான ஒரு வீடியோ போட வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. புவனேஸ்வரி. புவனேஸ்வரிம்மா, இப்போ உங்களுக்கு 6 மாசத்துக்கு மேல அந்த சக்கரை நோய் இருந்தது இல்லையா? அப்படி இருந்தபோது உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? பாதம் எரிச்சல் இருந்தது, பாதம் இருந்தது, தலை மயக்கமா இருந்தது, இப்போதுமே மயக்கமா இருக்க மாதிரியே இருந்தது. பாத எரிச்சல், தலை மயக்கம், இவ்வளவுதான் இருந்தது. மத்த பிரச்சனைகள் எதுவும் பேசல. சரி, இதுக்காக எத்தனை டாக்டர்ஸ்ல போய் பார்த்திருப்பீங்க? இல்ல, 6 மந்த்தா இங்கிலீஷ் மருந்து எடுத்த ஒரே டாக்டர் தான் பார்த்தோம். பாத்தீங்க? 6 மந்த் அந்த இங்கிலீஷ் மருந்து தான் எடுத்தோம் நாங்க. அந்த சொல்லும் போது டாக்டர் என்ன உங்களுக்கு சொன்னாங்க? சுகர் இருக்கு, சுகர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. பார்த்தோம், சுகர் 200 தான் இருந்தது. அதுக்கே அந்த மயக்கம், தலை சுத்தல் இருந்தது. இந்த 200க்கே தலை சுத்தல், மயக்கம் இருந்தது, பாத எரிச்சல் எல்லாமே. ஆமா இருந்தது. ஓகே. தொடர்ந்து அந்த 6 மாசம் இந்த மருந்தோட தான் இருந்தீங்க? சாப்பிட்டோம். நல்லா ஆயிடுச்சுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? இல்ல, மருந்து சாப்பிட்றப்போ நல்லா இருந்தது. ஒரு 1 வீக், ஒரு 10 டேஸோ, ஒரு 2 டேஸ் விட்டுட்டோம்னா திருப்பி அந்த எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும், அந்த மயக்கம் இருக்க மாதிரி இருக்கும். சரி, இப்ப ஐயா வந்து பார்க்கும்போது படிச்ச பட்டதாரி மருத்துவம் ஐயா என்ன மாதிரியான மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை செஞ்சார்? பத்திய மருந்து கொடுத்துருக்காரு. இப்போ பத்தியமா இருக்கணும் சொல்லிட்டு பத்திய மருந்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் நார்மல் மருந்து கொடுத்தாரு. எனக்கு நல்லா தான் இருக்கு, அந்த மயக்கம் இல்ல, தெளிவா இருக்கு, நல்லா இருக்குது, பாத எரிச்சலும் இல்லாத இருக்குது. இப்ப சுகர் ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா? சுகர் டெஸ்ட் பண்ணல. நல்ல ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கீங்க, அதனால நீங்க டெஸ்ட் பண்ண விரும்பல? இன்னும் பண்ணல. ஐயா, நீங்க சொல்லுங்க. அம்மா வரும்போது எப்படி வந்தாங்க? நீங்க என்ன மாதிரியான மருந்துகளை வந்து அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சீங்க? அதிகமா வந்து அந்த தலை சுத்தல் தான் சொல்லுவாங்க. பாத எரிச்சல், இந்த தலை சுத்தல் தான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு, நம்ம முதல்ல எடுத்தோடனே பத்தியம் கொடுத்தா கொஞ்சம் பயப்பட போறாங்கன்ட்டு பத்தியம் இல்லாத மதுமேக சூரணமோ மதுமேக குடிநீரும் காம்பினேஷனில் கிட்டாக கொடுத்துருந்தோம். 1 மாதம் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு பர்மனெண்ட்டாக இதுலேருந்து வெளியே வந்துடணும், நம்ம மருந்தையும் நீங்கள் தொட வேண்டியதில்லை, அதனால் பத்தியம் இருக்கீங்களான்னு கேட்டேன். நம்ம ஆல்ரெடி நாங்கள் பத்தியம் தான், நான் வீட்டில் அசைவமே செய்ய மாட்டோம் அப்படின்னாங்க. சரி, அப்போன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பத்தியம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்களேன் சொல்லிட்டு நம்ம T1 T2 மதுமேக குடிநீரும் T1 T2 இப்போ 2வது மாதம் கொடுத்துருக்கோம். இந்த 2வது மாதம் கூட அவங்க நம்ம கம்பல்ஷன் தான் சாப்பிட்றாங்க. மாசமே எனக்கு மருந்து வேண்டாம், என் நல்லா இருக்கு என் உடம்பு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொன்னோம், ஒரு 2-3 மாசம் சாப்பிட்டு உடம்புல ஊறட்டும், அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். மேக்சிமம் இந்த 2வது மாசம் நிப்பாட்டிடுவாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்களும் நம்பிக்கை சொல்றீங்க? ஆமா. ஆமா, நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னா, சுகர் வந்துட்டாவே அதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுகர் வந்துட்டா லைஃப் ஃபுல்லா மருந்து மாத்திரைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயம். ஏன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்தேன். எங்க பசங்க சின்ன பசங்க நமக்கு இவ்வளவு இப்பவே சுகர் வந்துச்சு, ரொம்ப பயந்தேன் நான் உண்மையிலேயே. இதுக்கு வழியே இல்லையே. ஏன்னா எங்க அம்மா 15 வருஷமா சுகர் இருக்குன்னு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு இப்படி சின்ன வயசுல இருந்துச்சு, பசங்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களே, நமக்கு சுகர் வந்துச்சேன்னு இப்ப நிம்மதியா இருக்கு. எல்லாருமே இங்க போலாமே, இந்த மருத்துவர்கிட்ட எல்லாருமே போலாமே, ஏன் இது தெரியாத இருக்காங்க
அப்படின்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓஹோ. ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னீங்களா இவ்வளவு நாள் ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு? இவங்க அம்மா தான் இன்னொருத்தர் இருக்காங்களா? அவங்க தான் சொன்னாங்களா? 10 வருஷமா எங்க போனீங்க, உங்களை பார்க்கவே முடியல, இப்பதானே கிடைச்சீங்க, நீங்க 10 வருஷமா எங்க போயிருந்தீங்க? உண்மையிலே நிஜம் இல்ல நினைச்சேன். ஏன் அந்த மாதிரி கேள்வி உங்களுடைய தாயார் கேட்டாங்க? நான் 10 வருஷம் 15 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுருக்கோம், இங்கிலீஷ் மாத்திரை. இப்ப எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, நாங்க சொல்றோம் நல்லா இருக்குமா எங்களுக்குன்னு. அப்ப நம்ம 10 வருஷமா சாப்பிட்டுருக்கோம், இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டலாம் அந்த இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு அப்பயே அதை பார்த்தா கியூர் பண்ணிக்கலாமே நமக்கு உடம்பு அந்த ஆதங்கம். அப்படின்ட்டு அதாயிடுச்சு. ஓ அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு கொஸ்டின் மக்களை சார்பா கேட்கிறேமா. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு. இந்த சுகர்னால அடிக்கடிக்கு யூரின் போறது, தலை சுத்துறது, பாதை எரிச்சல் இருக்குது. ஒரு சில பேர் இந்த கெண்டைக்கால் கீழே நரம்பு நாளங்க ரத்தம் போகாம தடைப்பறதுனால ஒரு சிலருக்கு அந்த விரல்கள் வெட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு அந்த காலை வெட்டி அடிக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருக்கு. அதிகமான தாகம் இருக்கிறது, பசி இருக்கிறது, ஒரு சிலர் ஒல்லி ஆயிடுறாங்க, ஒரு சிலர் அசதி சோர்வு டயர்னஸ் இருக்குன்றாங்க, ஒரு சிலர் தலை சுத்துறாங்க, ஒரு சிலர் கை கால்லாம் வலிக்குதுன்றாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்காங்க. ஆனா இருந்தாலும் பல மருந்துகளை அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ சித்த மருத்துவத்துல உங்களுக்கு இதுக்கான தீர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க முன்ன சொன்ன மாதிரி லாங் லைஃப் இதுக்கு மருந்து எடுக்கணும் தான் நினைக்கிறீங்களா? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? 100% தீர்வு இருக்கு. தீர்வு இருக்கு. இருக்கு. எப்படி இருக்கு? சித்த மருத்துவம் சாப்பிட்டா தீர்வு இருக்கு. தீர்வு சுகருக்கு இருக்கு. இருக்குன்றீங்க. சூப்பர், அருமையான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. மக்கள் சார்பா கேட்டதுக்காக சொல்லிருக்கீங்க. நன்றிங்கம்மா. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான். இதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இது எல்லாருமே ஆமா, பயன்படுத்திக்கலாம். எல்லாமே அவ்வளோ பயன்படுத்திக்கலாம். கான்பிடண்டா, அவ்வளோ என்ன சொல்றது, உண்மையா அவ்வளவு கான்பிடண்டா, உறுதியா எப்படி உங்களால சொல்ல முடியுது? ஏன்னா எனக்கு லைஃப்லயே நடந்திருக்கே, இது நிஜம். ஓ. என்னோட லைஃப்ல நடந்திருக்கு, நாங்க அப்படியே அதை பண்றோம். ஓ, உங்க லைஃப் நடந்ததுனால நீங்க அப்படியே வெளிப்படையா சொல்றீங்க. அப்பாக்கு அப்பாக்கு சுகர் இல்ல, பட் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்காரு? இப்ப நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. அந்த வயசுலயும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது சின்ன வயசுல இருக்கவங்களுக்கு என்ன இது மாதிரி எதாவது எஃபெக்ட் என்ன நல்லா ஆயிடுமே. அப்போ இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பத்தவே ஒரு சித்தாவா பார்க்க முடியுது இல்லையா? எஸ், ஒரு சித்த மருத்துவத்துல பார்க்க முடியுது. அப்ப இயற்கையான மூலிகைகள் எடுத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் உள்ள போறது கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீட்டுல நுழையும் போது இந்த லட்சுமி கடாட்சி இருக்குப்பா, அப்பா இந்த வீட்டுல நல்ல ஒரு மகாலட்சுமியே குடி இருக்குப்பா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி அந்த வரும்போதே ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் வந்து இந்த வீட்டுல பார்த்தேன். என்ன பாருங்க, வந்த உடனே வெத்தலை கொடி, அதுக்கப்புறம் இயற்கையான மூலிகைகள் நிறைய வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமா இருந்தது. பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். ஆமா ஆமா, அது வந்த உடனே நாங்க ஃபீல் பண்ணோம். ரொம்ப அருமையான ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்கம்மா. என்ன நேயர்களே, உங்களுக்கும் சக்கரை நோய் இருக்கா? பல வருஷங்களா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்களா? இன்சுலின் போடுறீங்களா? தாராளமா நீங்க இன்சுலின் போடுறீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா, சித்த ஆயுர்வேதால மருந்துகள் சாப்பிட்றீங்க, தொடர்ந்து கண்டினியூ எடுத்துக்கோங்க. அதே சமயத்துல ஒரு முறை கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு படிச்ச பட்டதாரி மருத்துவர் மூலமா கொடுக்குற இது மாதிரியான மருந்துகளையும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை கொஞ்சம் லைஃப் ஸ்டைல மாத்தி பாருங்களேன். உங்களுடைய நோய்கள் படிப்படியா குணமாகிறத கண்கூடா பார்க்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிறத கண்கூடா நீங்க உணரலாம். உங்களுடைய உடல்ல ஏற்படுற மாற்றத்தையும் நீங்க உணரலாம். அப்படிப்பட்ட மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதனால எல்லா நோய்க்கும் சித்த மருத்துவத்துல சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு. இந்த வீடியோவை சக்கரை நோய் உள்ள எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கங்கய்யா.